கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். இன்று நம்முடைய இருதயம் யாரை நம்பி இருக்கிறது, எதை சார்ந்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறது, ஏதோ ஒன்றை மறக்கிறது, ஏதோ ஒன்றை மறைக்கிறது, ஏதோ ஒன்றை தேடுகிறது. ஆனால் ஏதோ ஒன்று நடக்கிறது. இதுதான் மனித வாழ்க்கையா? இல்லை. நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள்தான். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று யோசுவா 1:9 வாக்கு பண்ணுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவர் உரிமையோடு பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கட்டளையிடுவதாக வாசிக்கிறோம். தேவனை பற்றிய விசுவாசம் நம்மிடத்திலே இருக்குமானால் நாம் கலங்க தேவையில்லை. விசுவாசம் இருக்கும் இடத்திலே கலக்கம் இருப்பதில்லை. ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றெல்லாம் அநேக வார்த்தைகளை தேவன் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும் போதெல்லாம் புலம்புவதையும் கலங்குவதையும் விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. நீங்கள் அறிக்கையிடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அங்கே சத்துருவுக்கு இடமில்லை, அவனுடைய உட்புகுதல் அங்கே இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இப்படி சோர்ந்து போகிற கலங்கி போகிற நேரமெல்லாம் நாம் எபிரேயர் 11 எடுத்து வாசிப்போமானால் விசுவாசித்தவர்களின் பட்டியலை நாம் அங்கே பார்க்க முடியும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதபடி தேவன் தந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நீங்கள் நினைத்து உங்கள் இருதயம் கலிகூரட்டும். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், அவற்றை விசுவாசிக்கிறவர்களாயிருங்கள். யோபு 14ஆம் அதிகாரத்திலே நாம் 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். ஒரு வெட்டி போட்ட மரத்திற்கும் அடிக்கட்டை மண்ணிலே செத்த மரத்திற்கு தண்ணீரின் வாசனை படும் பொழுது நான் துளிர்ப்பேன், இளம் மரம் போல நான் கிளை விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நாம் திரும்பவும் துளிர் விடுகிறவர்களாய் தலைக்கிறவர்களாய் இருப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு மரத்திற்கே நான் தண்ணீரின் வாசனை படும் பொழுது திரும்பவும் துளிர்ப்பேன், தழைப்பேன் என்ற நம்பிக்கை இருக்குமானால் நம் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றியதான விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்பி இருக்கும் பொழுது தேவனை பார்த்து நம்முடைய ஆத்துமா சொல்லும், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று நாமே நம்முடைய ஆத்மாவை பார்த்து கேட்கும் அளவிற்கு விசுவாசம் நம்மை பற்றி பிடிக்கிறதா இருக்க வேண்டும். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், கலங்கி போகாதிருங்கள், தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். தேவன் உங்களுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு அது நீதியாக எண்ணப்படும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, இப்பொழுதும் உம்மை நோக்கி உடைய வார்த்தையை விசுவாசித்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தையும் அறிக்கையும் நீர் நீதிக்குட்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நீர் தந்தருளினீரே. அந்த தேவன் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை கெட்டு போகாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, இன்னும் துளிர்க்க பண்ணுவீராக, தலைக்க பண்ணுவீராக. கர்த்தாவே, உடைய கிருபையுள்ள வார்த்தை அவர்களை வளர செய்யட்டும். தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.